ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஆர்பிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில அப்படின்னா நம்ம வீடியோவை முழுக்க பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அதனுடைய தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பியில் பார்த்திங்கன்னா இப்போ யூஜி டிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுதுங்க. இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து நடக்குதுங்க. 2012ஆம் வருடம் நடந்து அந்த பேட்ச் நடக்கிறதுங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா பெரிய காலி பணியிடங்களை நம்ம அதில் எதிர்பார்க்கலாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாமே வெளியே இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, அதை உடனடியாக பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா நியமிக்கப்படணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்குங்க. இது ஏன் இவ்வளவான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2022-23 கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். அதனால் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் அதாவது வேறு ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுனால ஒரு மாற்று கேட்குறதுனால நிறைய காலி பணியிடங்கள் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நியமன தேர்வு வந்துடுச்சுங்க. முக்கியமான அறிவிப்பு என்னென்னா நியமன தேர்வோட தேதியும் சொல்லிட்டாங்க. அதாவது மே 12 18ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா 18ஆம் தேதிக்குள்ளே நியமனம் அந்த எக்ஸாம் வைக்க நியமன தேர்வு வைக்க ஆணைகள் அனைத்தும் வந்துடுச்சுங்க. உடனே பாஸ் பண்ணவங்க அனைவரும் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. மே மாதம் உங்களுடைய நியமன தேர்வு ரெடி ஆகிடுச்சுங்க. பணியிடங்கள் அதிக காலி இடமாக இருக்குங்க. பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வருங்கால ஆசிரியர் ஆகிறதுக்குன்னு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டிஆர்பி சம்மந்தமான நியூஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.